परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यां हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुमूर्तये निमैदं श्री दक्षिणामूर्तये। ओम शिवाय नमः। இந்த காணொளியில் நாம் நிர்வாண தசகம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய இந்த நிர்வாண தசகம் என்கின்ற 10 ஸ்லோகம் அடங்கிய இந்த கிரந்தத்தில் இதுவரை நாம் 8 ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை பார்த்துருக்குறோம். இப்பொழுது 9வது ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்பதற்காக இந்த காணொளியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஸ்ரீ ஆதிசங்கரர் எந்த நிலையில் இந்த கிரந்தத்தை எழுதினார் அப்படின்ன பற்றின விஷயங்கள் நம்மளுடைய கடந்த காணொளிகளில் நிறைய விளக்கம் பேசிட்டதுனால நம்ம நேரடியாக இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்திற்கு போயிடலாம். முதல்ல ஸ்லோகத்தினுடைய வரி வரியாக அதனுடைய விளக்கங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த தத்துவ நிலையில் அவர் சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கலாம். நம்ம இப்போது அந்த 9வது ஸ்லோகத்தை ஒரு தடவை கேட்டுடலாம். अपित्व्यापकत्वादितत्वा प्रयोगात् स्वतःसिद्धभावादनन्याश्रयत्वात् जगत्तुच्छमेत समस्तं तदन्यस्तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम्. ஓகே, இப்போது இதனுடைய அர்த்தங்களை நாம் பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அபி அப்படின்னா மேலும், இது 8 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு மேலும், விபக்கத்வாத் அனைத்திலும் பரவி இருப்பதால் அப்படின்றது அந்த சொல்லுக்கான அர்த்தம். அதாவது ஆத்மா அனைத்திலும் பரவி இருக்குது. எப்படி ஆகாசம் எல்லா நிலையிலும் பரவி இருப்பது போல இது உடலில் மட்டும் இல்லை, மனதில் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சைத்தன்ய நிலை. அதுதான் இந்த ஆத்ம நிலை. அதாவது எப்படி ஆகாசம் எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குதோ அதே போல் இந்த சைத்தன்யமும் அனைத்திலும் சூழ்ந்தும் உள்ளூர ஊடுருவியும் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுவே நான். அஹிதா அப்படின்றது வேறுபட்டது அல்லது எதிரானது அப்படின்னு இதற்கு பொருள். பிரயோகத் அதாவது தொடர்பு அல்லது பயன்பாடு, இப்படி 2 பொருள் இதில் இருக்குது. ஆத்மாவுக்கு எதிராகவோ அல்லது மாற்றாக ஒரு நிலை என்பது கிடையாது. அந்த ஆத்மா அப்படின்றதுக்கு நிகரான ஒரு பொருள் அல்லது அதற்கு ஒரு வேறுபட்ட ஒரு நிலையில் இது இப்படி இருக்கும்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையையும் முன்னிறுத்த முடியாது அப்படின்றது இதற்கான அர்த்தம். வெளியே இருக்குது, அதாவது இந்த ஆத்மா என்றது வெளியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்னா வெளியே உள்ளே அப்படின்றது ஒரு கருத்து, அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த மாதிரி எந்த ஒரு நிலையும் இந்த சைத்தன்யத்துக்கு கூட தான் தோன்ற முடியும். அந்த ஆத்ம நிலையில் அது அந்த மாதிரி ஒரு நிலையே கிடையாது.
உள்ள வெளியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம 8 ஸ்லோகங்களில் 8வது ஸ்லோகத்துலேயும் 7வது ஸ்லோகத்துலேயும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த ஆத்மான்றது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அதை ஒரு உடலுக்குள்ளே அடக்கவும் முடியாது. அதனால் இது அனைத்திலும் சூழ்ந்தும் உள்ளூர ஊடுருவியும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸ்வதா சித்த பவத். ஸ்வதா அப்படின்னா தானாகவே. ஸ்வத சித்தம் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது அல்லது இயற்கையாகவே அது உண்மை நிலை, அது அந்த இயல்பான உண்மை நிலை அப்படின்றதுக்கு தான் சித்த அப்படின்னு சொல்லுது. பவத் அப்படி இருப்பதால் ஆத்மா தானாகவே சித்தம், அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. காரணம் என்னென்னா, நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அவசியம் அங்கே ஏற்படுது. ஏன்? இங்கே நான் அப்படின்றது மனிதன் அப்படின்றது என்னைக்காவது நம்ம நிரூபிக்கிற முயற்சி பண்ணியிருக்கிறோமா? கிடையாது. காரணம் நான் மனுஷன் அப்படின்றது அது இயற்கை, அது நம்மளுடைய இயல்பு. அது இந்த மனித சரீரத்தில் நான் என்று நம்ம ஒரு நிலையை சொல்கிறது, இது மனிதன் அப்படின்றதுக்காக நம்ம நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அவசியம் இல்லை. காரணம் அது இயல்பு. அது மாதிரி இந்த ஆத்ம நிலை என்பது தானாகவே அதோட இயல்பு நிலை தான் இருக்குது. அதை நிரூபிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் அதற்கு கிடையாது. அதுதான் அந்த அறிவு தானாகவே சித்தமாகி இருக்கிறது. அதுதான் அவர் சொல்ல வர்றார். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு இப்போ இந்த உடலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அதை எப்படி நிரூபிக்க முடியும்? ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறதா, இல்லை வீடியோ கால் பண்ணி பேசுகிறது? அப்படி கிடையாதுல்ல. இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்றத இன்னும் எதிரில் இருக்கிறார். இங்கே நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நிரூபணம் இருக்குது? உங்கள் உடல் நீங்கள் இல்லை. அப்போ இங்கே நான் இருக்கிறேன்றது எதை வச்சு சொல்கிறோம்? அது இயல்பு நிலை, அது தானாகவே இருக்கக்கூடிய சித்தம். அது மாதிரி இந்த ஆத்ம நிலை என்பது அது தானாகவே இருக்கக்கூடிய ஞான நிலை. அது நிலையிலேயே இயற்கையாகவே இயல்பாகவே அது அப்படியே தான் இருக்குது. அடுத்தபடியாக அனன்யா ஆஸ்ரயத்வாத். அனன்யா அல்லது அனான்யா அப்படின்றது இது வேறு ஒரு நிலை கிடையாது. ஆஸ்ரய அப்படின்னா ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். த்வாத் அப்படின்னா காரணமாக அப்படின்றதுக்கு இதற்கு பொருள். ஆத்மா வேறு எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இல்லை. அது சார்ந்தும் இருக்காது. அதாவது சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, இந்த உடல் உணவை சார்ந்து இருக்குது, இந்த மூச்சு காற்றை சார்ந்து இருக்குது, இந்த மனம் என்பது எண்ணங்களை சார்ந்து இருக்குது. ஆனால் இந்த ஆத்மான்றது எதையும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. இது அனைத்துக்கும் ஆதாரமானது. அதுவே ஆதார நிலை. அனைத்திற்கும் அப்படின்னா லிட்ரலி அனைத்திற்கும். இது ஒன்லி நாட் ஃபார் அ ஹியூமன் பீயிங். அனைத்து உயிருள்ள உயிரற்ற அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த ஆத்ம நிலை. அப்போது ஜகத் துச்சம் தாத் சமாஸ்தம். சமஸ்தம் அல்லது சமாஸ்தம். ஜகத் அப்படின்னா உலகம். துச்சம் அப்படின்றது மாயையானது அல்லது தனித்தன்மை இல்லாதது அப்படின்னு பொருள். இந்த இடத்துல இதாத் சமஸ்தம் அப்படின்னா இந்த முழு உலகமும் அப்படின்றது இங்கே பொருள். இந்த உலகம் முழுவதும் பரம சத்தியத்தில் தனி உண்மை அல்ல.
அதாவது பரம சத்தியம் அப்படின்றது எப்போதும் நிலையான ஒரு சத்தியம் அப்படின்றதே ஒரு நிலையானதாகத்தான் இருக்கணும். அதனால தான் நம்ம ப்ராமிஸ் பண்ணும்போது இந்த எண்ணத்தில் இருக்கும் என் நிலையில் நான் எந்தவித மாற்றமும் கொள்ள மாட்டேன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அது இயல்பான ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. அந்த சத்தியம் அப்படின்றது அப்படின்னா நிலையானது. இதில் மாற்றம் ஏற்படாதுன்னு நம்ம ஒரு உறுதி கொடுக்குறோம் அந்த சத்தியம் அப்படின்ற வார்த்தைக்கு. அது மாதிரி இந்த சத்தியம் அப்படின்னா உறுதியான நிலைத்தன்மை கொண்டது. அது எந்த காலத்திலையும் எந்த சூழல்லையும் எந்த ஒரு நிலைக்காகவும் அது மாறுபாடு அற்ற நிலை. அப்படின்னா இந்த உலகம் அப்படின்றது பரசத்தியத்தில் பரசத்தியம் அப்படின்னா அதோட ஆதி நிலையிலேயே எந்த ஒரு உண்மையும் இல்லாத நிலையே இந்த உலகம் அப்படின்றது. கனவு போல இந்த உலகம், மாயை போல இந்த உலகம் தோன்றுவது ஆனால் சுய சத்தியம் இல்லாதது. தோன்றுவது அப்படின்னு இந்த இடத்துல எது சொல்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அந்த உலகம் தோன்றுகிறது. எப்படி? நாம் இந்த கண் விழிக்கும் பொழுது இந்த காலமும் தேசமும் அந்த இடத்துல உருவாகுது. இதை பற்றின விளக்கம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இங்கே ஒரு தடவை நம்ம திரும்ப பார்த்துடலாம். எப்பொழுது நாம் ஆழ்ந்த நித்திரையில் இருந்து கண் விழிக்கும் முன் உள்ளுர ஒரு விழிப்பு நிலை ஏற்படுது இல்லையா? அந்த விழிப்பு நிலை ஏற்பட்ட நேரத்தில் அந்த காலமும் தேசமும் அங்கே உருவாகுது. அந்த தேசம் அப்படின்றது உலக நிலை. அந்த காலம் அப்படின்றது இந்த உலகத்தின் சூழ்நிலைக்கு ஒரு வரையறை. இது மனிதர்கள் நம்மளுடைய ஒரு புரிதலுக்காக ஏற்படுத்தி கொண்டது தான் இந்த காலநிலைகள். அப்போது இந்த உலகம் என்பது அந்த ஆழ்ந்த நித்திரையில் இல்லை. அப்போது இது கனவு போல தானே, இது மாயை தானே. அதனால தான் அது தோன்றுகிறது அப்படின்றது. எப்போ தோன்றுது? நமக்கு இந்த நான் என்ற எண்ணம் உருவாகிற இடத்துல இந்த உலகம், இந்த தேசம் என்பது உருவாகிறது. அப்போது அந்த தேசத்தில் அந்த நான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எது சௌகரியமான நிலைகளாக தெரிகிறதோ அவைகளெல்லாம் நம் உலகத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னொருவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு சௌகரியமான, அவர்களுக்கு சாதகமான உள்ள நிலைகள் இருக்கிற மாதிரியான ஒரு உலகம் அவங்களுக்கு தெரியுது. அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தெரியக்கூடிய இந்த உலக நிலை மாயை அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஏன்னா எனக்கும் ஒரே மாதிரி தெரியணும், உங்களுக்கும் ஒரே மாதிரி தெரியணும். அப்போ அது நித்தியம் அல்லது சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உண்மை அப்படின்றது அந்த அந்த தன்மை உங்களுக்கும் ஒரே மாதிரி தான், எனக்கும் ஒரே மாதிரி தான். இந்த நான் என்ற உணர்வு உங்களுக்கும் ஒரே மாதிரி தான். அந்த உள்ளூர இருக்கக்கூடிய நான் என்ற நிலை, அந்த மையம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மையம் உங்களுக்கும் அதே மாதிரியான உணர்வு தான், எனக்கும் அதே மாதிரியான உணர்வு அப்படின்னும்போது அது நித்தியமானது. ஆனால் இந்த உலகம் என்பது ஒவ்வொருவரின் பார்வைக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு. இன்னொன்று, நம்மளுடைய வாழ்நாள் நிலைகளான 3 நிலைகளும் ஒரே மாதிரியான தோற்றத்தில் அது இருக்கணும். இருந்தால் தான் அது நம்ம சத்தியம் நித்தியம்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலை இல்லாத, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்றது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது தோன்றுகிறது. காரணம் நம்மளுடைய கற்பனை நிலை. அது எப்படி கனவுல நம்மளுடைய கற்பனை நிலைகள் நாம் நிறைய உலகங்களை பார்க்குறோமோ அதே மாதிரியாக விழிப்பு நிலையில் இப்படி ஒரு உலகத்தை திட சங்கல்பமாக பார்க்குறோம். அவ்வளோதான். கனவில் பார்த்த உலகம் விழித்ததும் இல்லாதது போல ஞானத்தில் உலகம் தனி உண்மை அல்ல. இந்த ஞானம் அப்படின்றது என்ன? மனதில் அந்த அறிவு பிரகாசித்து ஒரு தெளிவு நிலை ஏற்படுவது. அந்த தெளிவு நிலை ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஞான நிலையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தும் மாயை தான். அது நிரந்தரமற்றது, அது போலியானது, இன்று தோன்றி நாளை மறையக்கூடிய ஒரு
நிலைதான் இந்த சரீரம் உட்பட. அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த ஞானத்தில் இந்த உலகம் என்பது ஒரு போலியாகத்தான் நமக்கு தெரியும். அடுத்தது தத் அந்யாத். தத் என்பது அதற்கு அப்பால் அப்படின்னு பொருள். அந்யாத் அப்படின்றது வேற, அது வேறுபட்ட. அந்நிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அந்யா அப்படின்றது வேறு, அடுத்தது அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு அப்பால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. காரணம், இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, அனைத்திலும் சூழ்ந்து இருக்கக்கூடியது, அனைத்திலும் ஊடுருவி இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு எப்படி வேறு ஒரு நிலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இருக்குது, இப்படி தான் இந்த ஆத்ம நிலை அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஆத்ம நிலை எப்படிப்பட்டது? ததேகோ வசிஷ்ட சிவக்கேவலோகம். அந்த பேரானந்த நிலையானது ஆழ்ந்து இருக்கும் ஒரு அமைதி, ஆழ்ந்து இருக்கும் ஒரு அறிவு நிலை, ஆழ்ந்து இருக்கும் ஒரு பிரியமான நிலை, ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சத்தியமான சைத்தன்ய நிலை. அதுவே பிரம்மம், அதுவே ஆத்மா, அதுவே மங்களம், அதுவே சிவம். அந்த சிவமே நான். இதுதான் 9வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள விளக்கம். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தத்துவ நிலை அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணோன்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆத்மா என்பது அனைத்திலும் பரவி இருக்குது. பாக்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த நிலை இந்த ஆத்ம நிலை. அது தானாகவே சித்தம். அது தானாகவே சித்தம் என்பது இருப்பு, அது ஒரு ஞானம், அது ஒரு நிலை. அதனால் அந்த ஞான நிலை அதனுடைய இயல்பு, அது தானாகவே இருக்குது. அது எதையும் சார்ந்து இருக்கலை. அதை சார்ந்து, அதை ஆதாரமாக கொண்டு மற்ற நிகழ்வுகள், மற்ற எல்லாமே இருக்குது. அப்போ அது எல்லாத்துலேயும் அது இருக்குது. உலகம் ஒரு தனி சத்தியம் அல்ல. ஏன் ஒரு சத்தியம் அல்ல அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இங்கே திரும்பவும் அதை வலியுறுத்தி சொல்லணும்னா, உலகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காட்சி பொருளாக நாம் ஏற்படுத்திக்கிறோம். காரணம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 5 பேர் நம்ம இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறோன்னா, இந்த 5 பேருக்கும் உலகம் ஒரே மாதிரி தெரிவதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கற்பனை நிலைகளுக்கு ஏற்ப இந்த உலகம் தெரியுது. ஏன் அப்படி தெரியுது? அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க இந்த உலகத்தை பற்றி, இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் நிலைகளை பற்றி அவர்களுக்கு சாதகமாக என்ன நினைக்கிறார்களோ, என்ன கற்பனை செய்து கொள்கிறார்களோ, அதற்கேற்ப இந்த உலகம் தெரியுது இல்லையா? அப்போது ஒருவருக்கு ஒருவர் மாறக்கூடிய நிலையில் இருப்பது ஒரு காட்சியாகத்தானே இருக்க முடியும். அது எப்படி இந்த உலகம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது இப்போது ஒரு சினிமா எடுத்துக்கிட்டோன்னா, சினிமாவில் திரை என்பது ஆத்ம நிலை. அதன் மேல் தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாமே அதில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். பயங்கர வெள்ளம் வரும், தீப்பிடிக்கும், பயங்கர காற்றடிக்கும், சண்டை போட்டுப்பாங்க. எல்லா வித சூழ்நிலைகளும் அந்த எமோஷன்ஸ் உள்ளூர ஏற்படுத்தக்கூடிய பல நிலைகள் அதில் காட்சியாக தெரியும். பார்க்குறதுக்கு உண்மை போலவே கூட தெரியும். 3D டைமென்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா அட்வான்ஸ்டு காட்சி பொருள்கள் எல்லாம் நம்ம அந்த திரையில் பார்க்குறோம். ஆனால் அந்த ஒளி என்பது, அந்த ஞான ஒளி என்பது
அங்கே இல்லை அப்படின்னா அந்த ஆத்மா மட்டும்தான் தெரியும், மற்ற எதுவும் அங்கே தெரியாது. அது எந்த விதத்திலேயாவது இந்த படக்காட்சிகள் அந்த ஆத்மாவில் தெரிவதன் மூலம் அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது நடந்ததா, அதில் ஏதாவது களங்கம் ஏற்பட்டதா, இல்லை அதில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டதா? எதுவுமே கிடையாது. அந்த திரை அது அதோட இயல்பிலேயே அது அப்படியே இருக்குது. அந்த திரை என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு தனியாக ஒரு நிலை தேவை கிடையாது. காரணம் அது சத்தியம். இந்த ஒரு காட்சி இது மேல் நோக்கி அது மேலே படர்ந்து தெரியுது இல்லையா? அது தெரிவதற்கு காரணமே, அந்த ஆதாரமே இந்த திரை என்கிற ஆத்ம நிலை தான். அப்போது அந்த காட்சியை பார்த்துட்டு அது எப்படி நான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியும்? அது உண்மை இல்லை. காரணம், உண்மையாக இருந்திருந்ததுன்னா அந்த காட்சி அப்படியே இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஒரு படம் போடுறாங்க, நாளைக்கு வேறு படம் போட்டுடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டாக்கா அதில் வரக்கூடிய ஒளி போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆத்மாவாக தெரியுது, எல்லாமே ஒயிட்டாக தெரியுது. அப்போ அந்த நிலையற்ற நிலையை எப்படி நம்ம சத்தியம்னு சொல்ல முடியும்? அப்போ அங்கே நிலையாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த ஆத்ம நிலை தான். எப்படி தியேட்டரில் அந்த வெள்ளை கலரில் அந்த திரை இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆத்ம நிலை. அதோடைய இயல்பாகவே அது அப்படியே தான் இருக்குது. அதன் மேல் நடக்கக்கூடிய காட்சிகளுக்கு அது ஆதாரமாக இருக்குது, அவ்வளோதான். ஆதாரமாக இருக்கிறதுனால அது அதனுடைய நிலையில் எங்கும் மாற்றம் ஏற்படலை. இப்போது இது இரண்டாவது ஒரு நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே இந்த இரண்டற்ற நிலை அப்படின்றது, இரண்டு நிலை அப்படின்னா நீ நான் அப்படின்னும் பொழுது அங்கே அஞ்ஞான நிலை என்பது ஏற்படுது. அஞ்ஞான நிலை அப்படின்னா இங்கே நான் ஒருத்தர் இருக்கிறேன்னா நீங்கள் அப்படின்னு நீன்னு ஒரு ஆள் இருக்கணும். அந்த நான் என்பதே அங்கே இல்லை, அங்கே இருக்கிறதே ஆத்மா தான் அப்படின்னும் பொழுது அப்போ நீ எங்கே நான் எங்கே, எல்லாமே ஆத்ம நிலையாகத்தான் இருக்கும். அதனால் இது கடைசியில் மிஞ்சி இருக்கிறது என்னது? ஒரு அகண்ட நிலை, ஒரு எல்லையற்ற நிலை, எல்லாத்துக்கும் சாட்சி பாவமாக, ஒரு சைத்தன்யமாக, ஒரு ஆதார பொருளாக இருப்பது. அதுவே சிவம். அந்த சிவமே நான். அடியேன் முடிந்தவரை புரியும் வண்ணம் உங்களை குழப்பாமல் சொல்லியிருப்பேன்னு அடியேன் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அடியேனுக்கு தெரிவியுங்கள். முடிந்தவரை அதற்கான விளக்கத்தை சொல்ல அடியேன் முயற்சி பண்ணுறேன். இப்பொழுது இந்த கிரந்தத்தோட கடைசி 10வது ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்துடலாம். न चैकं तदन्यद्वितीयं कुतस्यान् न चाकेवलं त्वं न वा केवलत्वं न शून्यं न चाशून्यमद्वैतकत्वात् कथं सर्ववेदान्तसिद्ध्यं ब्रवीमि. ஓகே, இதற்கான விளக்கம் நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே